ஸ்ரீ அமிர்தவல்லி சமேத அரித்தவாரண சுவாமி ஸ்ரீ முதலையாண்டான் அவதார ஸ்தலம் பச்சைவாரணபுரம்னோ தாசரதிப்பேட்டைனோ இப்போ இது அகரமேல் நசரத்பேட்டைன்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு வந்த பிறகுதான் தெரிய வந்து இந்த கோயில் வந்து பல்லாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு தர்மருக்கு வந்து மன சஞ்சலம் போக்குறதுக்காக வந்து இங்க வேள்வி நடத்தி அந்த வேள்வி யாகத்துல வந்து கிருஷ்ணர் பச்சை கலர்ல இருக்கக்கூடிய யானையில வந்து அவருக்கு காட்சி கொடுத்து அவர் மன சஞ்சலத்தை போக்குன ஒரு கோயில். ஆனா இங்க வந்த பிறகுதான் வந்துட்டு அந்த மைண்ட்ல இருக்கிற ஒரு கிளியர்னஸ் என்னன்றது இங்க வந்து உளமாற உணர முடிஞ்சது இந்த கோயில்ல. ஆத்மாத்மா வேண்டிக்கணும்னா கண்டிப்பா என்ன நடக்கணும்னு நீங்க வேண்டி வரீங்களோ அது கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்தா நடக்கும். நிஜமாவே கஷ்டமான சூழ்நிலையில நாங்க மயிலாப்பூர்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி இங்க வந்தோம். அங்கேருந்து வரும்போது கற்பாம்பாள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், என்ன நீ அனுப்புறிய எங்கேருந்துன்னு. ஆனா அவ வந்து அவளை விட ரொம்ப சேஃபா அண்ணா கிட்ட எங்களுக்கு அனுப்பிச்சிருக்கா. வந்ததுல இருந்து மனசு சஞ்சலம் இல்லாம நித்த எங்களுக்கு ஏற்றம் தான் இங்க வந்து. ஸோ தாயாரும் பெருமாளும் எங்களை அவ்வளோ ஆசீர்வதிச்சு எங்களை அரவணைச்சுன்னு போறா. இந்த கோவிலும் இப்போ ரீசெண்டா கும்பாபிஷேகம் நடந்தது. அனைவருக்கும் வணக்கம். நான் சஞ்சய். இது சஞ்சயின் கோவில் கதை. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த கோவில் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு பெருமாள் கோவில் வந்து பார்க்க போறோங்க. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி நன்னாள். உங்களுக்கு சுற்றி பட்டாசு வெடி வெடிக்கிற சத்தம் எல்லாமே கேட்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா அப்படின்றதுனால இந்த பெருமாள் கோவில் வந்து எக்ஸாக்டா எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டையில தான் இந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த ஆலயத்துல பெருமாளுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ அமிர்தவல்லி நாயக சமேத ஸ்ரீ பச்சைவாரண பெருமாள் அப்படின்ற அழகான பேர்ல தான் பெருமாள் இங்க இருக்காரு. பெருமாள் அதே மாதிரி ரொம்ப அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லாங்க. பொதுவா ஒரு பழமையான கோவில் அப்படின்னா நம்ம எல்லாரும் மைண்ட்லயும் ஒரு கால்குலேஷன் வந்து ஓடும். ஒரு 500 வருஷம் பழமையா இருக்குது, 1000 வருஷம் பழமையா இருக்குதா வந்து ஒரு பழமையான கோவில் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுப்போங்க. ஆனா இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 வருடம் பழமையான கோவில் அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலுக்கும் மகாபாரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுடைய ஸ்தல புராணமா இருக்கு. இந்த பெருமாள் ஏன் இங்க வந்து காட்சி அளித்தார், இந்த பெருமாளை யார் இங்க வழிபட்டாங்க அப்படிதான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோங்க. இந்த பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா பச்சை வாரண பெருமாள், அதாவது பச்சை யானையில வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து காட்சி கொடுத்திருக்காரு. யாருக்கு காட்சி கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டவர்களுக்காக, பஞ்ச பாண்டவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்சி கொடுத்திருக்காரு. இந்த கோவில்கள் எல்லாம் எதுக்கு உருவாக்கி இருக்காங்க நம்ம பெரியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மன கஷ்டம் ஏற்படுது, நமக்கு வந்து ஒரு மன அமைதி இல்லை, ஒரு மன அமைதி வேணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கோவிலுக்கு வந்து உட்காந்துட்டு அது போனால் அதுக்கப்புறம் அந்த மன நிம்மதி வந்து கிடைச்சிரும். இல்லை எனக்கு வந்து முடிவு எடுக்கவே தெரியல, நான் என்ன பண்றதுனே தெரியலன்னா கோவிலுக்கு கொஞ்ச நேரம் வந்து சாமியை பார்த்துட்டு உட்காந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணுன்ற அந்த ஒரு ஐடியா கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். இதுக்காக தான் பெரும்பாலும் கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க தெரியல நம்ம வந்து யாருக்கு நல்லது பண்ணுறோம் கெட்டது பண்ணுறோம்னு தெரியாமல் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிடுறோம். அதனால நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சில மன கசப்புகள், சில மன சஞ்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுதுங்க. இந்த பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா மன சஞ்சனங்களை போக்கக்கூடிய ஒரு பெருமாளா இந்த கோவில்ல இருந்து நம்ம எல்லாருக்குமே அருள் புரிகிறாரு. மகாபாரதத்துல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் பேர் போன தர்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசஞ்சலத்தை வந்து போக்குறாரு. மகாபாரத குருஷேத்திர போர்ல வந்து பாத்தீங்கன்னா துரோணாச்சாரியரை வந்து வீழ்த்தணும் அப்படின்ட்டு கிருஷ்ண பரமாத்மா வந்து ஒரு சூழ்ச்சி ஒண்ணு பண்ணுவாரு. அந்த சூழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா தர்மர் வந்து என்னதான் நியாயவானா இருந்தாலும் அந்த சூழ்ச்சியில தர்மருமே வந்து பாத்தீங்கன்னா சிக்கி துரோணாச்சாரியரை கொல்றதுக்கு தர்மர் ஒரு முக்கிய ஒரு பங்கை வகிக்கிறாரு. இது எல்லாமே இந்த சலபுராணத்துல இந்த கோவிலுடைய பட்டாச்சாரியர் வந்து நமக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நான் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். இப்போ அந்த தர்மருடைய மனசஞ்சனங்களை போக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துக்கு வந்து பெருமாளை நோக்கி தவம் பண்றாங்க. அப்படி யாகம் பண்ணும்போது பச்சை வர்ண பெருமாளா வந்து பாத்தீங்கன்னா காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்த உடனே தர்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசஞ்சனத்தை வந்து போக்குறாரு. அந்த கில்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தர்மருக்கு வந்து போயிடுது. அப்போ எப்படி தர்மருக்கு வந்து அந்த கில்ட்னஸ் அந்த மனசஞ்சனங்களை போக்குனாரோ அதே மாதிரி தன்னை பார்க்க வர அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசஞ்சனங்களை போக்கணும் அப்படின்றதுக்காக பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா வர பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறாரு. தாயார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாருங்க. தாயாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில 11 வாரம் வெள்ளிக்கிழமையில நீங்க வந்து நெய்யால மொழுவி சீனியால கோலம் போட்டு 2 விளக்கு ஏத்துனீங்க ரொம்ப நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கிறதாகவும் குழந்தை பிறக்கிறதாகவும் சொல்றாங்க. அடியேன் ராமானுஜதாசன், என்னுடைய பேர் சுரேந்தர். இங்க எல்லாரும் என்ன பாப்புன்னு கூப்பிடுவா. கிட்டத்தட்ட ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஆர் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இந்த சன்னதியில கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். தாயாரும் பெருமாளும் எங்களை அனுக்கிரகமா வச்சுட்டு இருக்கா. இன்னைக்கு தீபாவளி. எப்பவுமே வந்து தீபாவளின்னா வந்து ஆச்சாரியனை சேவிச்சுட்டு தாயாரை சேவிச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு தான் அடுத்த காரியங்கள் வந்து ஆற்றுல நடக்கும். எல்லாரும் சந்தோஷம் வாங்க. உற்சவங்கள், நிறைய உற்சவங்கள் இப்போ வந்து சம்பிரோக்ஷணம் ஆன அப்புறம் நடைபெறுகிறது. அதாவது மாச திருநட்சத்திரங்களான ஐப்பசி உத்திரம் நடந்தது. இப்போ அடுத்து மணவாள மாமுனிகள் சாத்துமுறை, பிள்ளைலோகாச்சாரியார் சாத்துமுறை, விஸ்வக்சேனர் சாத்துமுறை, மாச திருநட்சத்திரங்களான புனர்வசுகள் எல்லாமே இங்கே நடக்கிறது. எல்லாரும் அவசியம் வந்து தாயார் பெருமாள் சுவாமி முதலையாண்டானோட அனுகிரகம் பெறுமாறு பிரார்த்திக்கிறேன். நாங்கள் வந்து இந்த சன்னதிக்கு வந்து சின்ன போதிலிருந்தே நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து கோயிலுக்கு வந்துன்னு தான் இருக்கேன். இன்னைக்கு தீபாவளி கங்கா ஸ்நானம்லாம் ஆகி முதல்ல பெருமாளையும் தாயாரும் சேவிச்சுட்டு ஆச்சாரியனையும் சேவிச்சுட்டு அடுத்து தான் எங்களுக்கு மற்ற வேலைகள்லாம் வீட்டில் நடக்கும். இப்போ இந்த காலத்தில் என்னென்னா யாரும் ரொம்ப பேர் வந்து கோயிலுக்கு போகிறதே வச்சுக்கிறது இல்லை. எல்லாம் வந்து இந்த மாலை
சினிமா தியேட்டர் இப்படி தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்தவரையும், நம்ம பாரத நாட்டை பொறுத்தவரையும் முதல்ல பண்டிகைனாலே நம்ம எல்லாமே பக்தியோட கலந்தது தான். அதனால் எல்லாரும் வந்து பெருமாள் தாயார் அவங்க அந்த கோயில் வீட்டு பக்கத்தில் என்னென்ன சன்னதிகள் இருக்கோ அங்கே போய் அந்த தெய்வத்துடைய கிருபா கடாட்சத்தை வாங்கிக்கணும். இந்த கோயிலில் ரொம்ப பிரதானம் வந்துட்டு பெருமாளை காட்டி ஒன்றும் அதிகமான விசேஷம் முதலியாண்டான். முதலியாண்டான் பெருமாளோட சம்பவம், அந்த பெருமாளுடைய சம்பிரதாயம் எல்லாத்தையும் ரொம்ப நிலநாட்டினது ராமானுஜர் வந்து திருதண்டம் காவியை இது எடுக்கும்போது அவரு எல்லாத்தையுமே வந்து விடும்போது வந்து முதலியாண்டானை தவிர அப்படின்ற விஷயங்களை சொல்லிட்டு எடுத்திருந்தார். அந்த அளவுக்கு முதலியாண்டான் வந்து ராமானுஜருக்கு மிக முக்கியமானவர். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இங்க வந்து சேவிச்சுட்டு போவோம். இது வந்தா இது நடக்கும் அப்படின்றது கிடையாது, ஆனா இங்க வந்தாவே எல்லாமே பேசிக்கா நடக்கிறது. கூட பிறந்த அண்ணனுக்கு என்னன்னா அவங்க ஃபேமிலியில பயங்கர இஷ்யூஸா இருந்தது. 2 பேருக்குமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப வந்து பிரிஞ்சு போகிற நிலைமையில அவங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக அந்த என்ன ப்ராப்ளம்னே அவங்களுக்கு சார்ட் அவுட் பண்ண முடியாத அந்த இதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க கோயிலுக்குள்ளேயே வராங்க. இவர் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி ஒரு வாட்டி கோயிலுக்கு வந்துட்டு வாங்க, அப்புறம் என்னன்னு பார்க்கலான்ட்டு. இது உண்மையாக நான் சொல்கிறேன், அந்த எங்கள் அண்ணன் கால் எடுத்து உள்ளே வச்ச உடனே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஒரு ஃபோன் கால்லையே அவங்களோட ப்ராப்ளமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு. இது உள்ளே வந்துட்டு சேவிச்சுட்டு வெளியே போன உடனே அவங்களுக்கு இத்தனை நாள் என்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணாமல் இருந்தாங்களோ அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்குமே இந்த குடும்பத்தாருக்குமே இந்த கோயில் வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவமான கோயில் ஆயிடுச்சு. என் பொண்ணுக்குமே எப்படின்னா அவளுமே அப்படிதான். உடனே எதுனா ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலுமே மன கஷ்டமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாவுக்கு சொல்லுவோம், வாங்கப்பா நம்ம கோயில் போயிடுங்களா, என்ன ஒரே ஒரு வாட்டி அந்த கோயில் கூட்டு போயிடுவாங்க. இப்படி இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குங்க. நான் சொல்றதை விட இந்த கோவிலோடைய பட்டாச்சாரியார் கோகுல் சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டா இந்த கோவிலை பத்தி சொல்லுவாரு. நீங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வந்து பெருமாளை நீங்க வந்து சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் இந்த கோயில் பட்டாச்சாரியராக இருக்கேன். என்னுடைய திருநாமம் டாக்டர் ஏ கோபாலகிருஷ்ணன். நான் இந்த சன்னதியில ஒரு 7 வருஷமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இந்த கோயிலோட ஸ்தல புராணத்தை சன்னதியிலேருந்து சேவிப்போம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. பூமோ தர்மபுரே பிரசன்ன அமிர்தவல்யாக்கிய ஸ்ரீ ஆலிங்கதோ பக்தானாம் அபயப்பிரதான நிபுணோ ஹரிதரிக் வாரணஹ வாதூலோத்தம வம்ச தாசரதீனாம் சம்பிராப்திதோ மங்களம் சரையேன சகலம் ததாது விபிலம்ச நாராயண ஸ்ரீநிதி. மூலவர் ஹரித வாரண பெருமாள், பச்சை வாரண பெருமாள்னு திருநாமம். இந்த க்ஷேத்திரம் மகாபாரத காலத்து க்ஷேத்திரம், மகாபாரத யுத்தத்தோட தொடர்புடைய க்ஷேத்திரம். பஞ்சபாண்டவர்கள் வந்து தர்மச்சத்திர யாகம் பண்ணி அந்த யாகத்துல கிருஷ்ண பரமாத்மா ருக்மணி சத்யபாமா சகிதம் பச்சை நிற யானையின் மேல அவதாரம் பண்ணதுனால இந்த பெருமாளுக்கு பச்சை வாரண பெருமாள்னு திருநாமம். பஞ்சபாண்டவர்களில் மூத்தவரான தருமருடைய மன சஞ்சலம் நிவர்த்தி பண்ணுவதற்காகவே அவதாரம் பண்ணதுனால இந்த ஸ்தலம் மன சஞ்சல நிவர்த்தி ஸ்தலம். தர்மருக்காக அவதாரம் பண்ணதுனால இந்த க்ஷேத்திரம் தர்மபுர க்ஷேத்திரம். விமானம் தர்மகோடி விமானம், புஷ்கரணி தர்ம புஷ்கரணி. மகாபாரத யுத்தம் உக்ரமா நடந்துட்டு இருக்கிற சமயம் யுத்தத்துல துரோணாச்சாரியார் பஞ்சபாண்டவருடைய படையை துவம்சம் செய்து கொண்டிருந்தார். அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் தர்மரை பார்த்து, தர்மரே, துரோணாச்சாரியார் இருக்கும் வரை பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைப்பது என்பது அரிதான காரியம். அதனால துரோணாச்சாரியாரை வீழ்த்தினால் மட்டுமே பஞ்சபாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மரை பார்த்து கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அப்ப தர்மர் கிட்ட சொல்றார், என்னதான் துரோணாச்சாரியார் துறவு நிலையில் இருந்தாலும் தன் மகன் அஸ்வத்தாமன் மேல் அளவு கடந்த பாசம் வைத்தவர். அந்த பாசத்தை வச்சுதான் அவரை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னு கேட்டா துரோணாச்சாரியார் வந்து பாண்டவர்களுக்கும் குரு, கௌரவருக்கும் குரு. குருவை சிஷ்யர்களால வெல்ல முடியாது இல்லையா? அதனால கிருஷ்ண பரமாத்மா இந்த உபாயத்தை ஒரு சூழ்ச்சி பண்ணி அவரை வீழ்த்தினால்தான் பஞ்சபாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அப்போ தர்மர்கிட்ட சொல்றார், தர்மரே, துரோணாச்சாரியார் காதில் விழும்படியாக உன் மகன் அஸ்வத்தாமன் போர்க்களத்திலே கொல்லப்பட்டார்னு ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லிடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறார். கிருஷ்ணனுக்கு தெரியாத லீலையும் இல்ல, கிருஷ்ணர் பண்ணாத லீலையும் இல்ல. மகாபாரத யுத்தத்துல தர்மத்துக்கு, அதாவது பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா பல லீலைகளை பண்ணார். அதுல ஒண்ணுதான் இது. அப்போ தர்மர் சொல்றார், நான் நீதி நெறி தவறாதவன், அதனால பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். அந்த நேரத்துல போர்க்களத்திலே பீமனால் அஸ்வத்தாமன் எனும் யானை கொல்லப்படுகிறது. கிருஷ்ண பரமாத்மா திரும்பியும் தர்மரை பார்த்து கேட்கிறார், தர்மரே இப்பவாது சொல்லுங்கோ அப்படின்னு. தர்மர் சொல்றார், நான் வேணா
அஸ்வத்தாமன் எனும் யானை கொல்லப்பட்டதுங்கிற உண்மையை சொல்றேங்கிறார். பரவாயில்ல, நீ என்ன வேணுமோ சொல்லு, அதை நான் பாத்துக்கிறேங்கிற கிருஷ்ண பரமாத்மா. அப்போ தர்மர் சொல்றார், அஸ்வத்தாமஹா ஹதஹா குஞ்சரஹா. குஞ்சரஹான்னா யானை, ஹதஹான்னா கொல்லப்படுதல். அஸ்வத்தாமஹா அப்படின்னா இந்த இடத்துல போர்க்களத்திலே பீமனால் கொல்லப்பட்ட யானையோட பேரும் அஸ்வத்தாமன், துரோணாச்சாரியாரோட புள்ள பேரும் அஸ்வத்தாமன். அந்த அஸ்வத்தாமஹா ஹதஹாங்கிற வரைக்கும் பேசாம இருந்த கிருஷ்ண பரமாத்மா இந்த குஞ்சரகா யானைங்கிற வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாருன்னா வேகமா சங்கொலி எழுப்பி இந்த குஞ்சரகா யானைங்கிற வார்த்தை துரோணாச்சாரியார் காதில் விழாத அளவுக்கு சங்கொலி எழுப்பி விடுகிறார். இப்ப துரோணாச்சாரியார் காதுல என்ன விழருது அப்படின்னா அஸ்வத்தாமஹா ஹதஹா, அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டார். தன் மகன் மேல் வைத்த அளவு கடந்த பாசத்தின் காரணத்தினால் துரோணாச்சாரியார் ஒரு க்ஷணம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறார். தன் மகன் மேல் வைத்த அளவு கடந்த பாசம், அந்த பாசத்தினால் ஒரு க்ஷணம் தான் செய்வதறியாது அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறார். அந்த நேரத்துல திரஷ்டுத்யும்னனுக்கு செய்கை மூலம் கிருஷ்ண பரமாத்மா உணர்த்த திரஷ்டுத்யும்னன் அம்பெய்தி போர்க்களத்திலே துரோணாச்சாரியாரை வீழ்த்துகிறான். போர்க்களத்திலே துரோணாச்சாரியார் வீழ்ந்து விடுகிறார், மாண்டு போகிறார். மகாபாரத யுத்தம் முடிவுக்கு வந்துடுறது. பஞ்சபாண்டவர்களுக்கு வெற்றியும் கிடைச்சிடுறது. ஆனா அந்த வெற்றியில தர்மருக்கு நிம்மதி இல்லை. நம்ம சொன்னதுனால தானே நம்மளுடைய குருநாதர் துரோணாச்சாரியார் அவர்கள் வீழ்த்தப்பட்டார், கொல்லப்பட்டார்னு மன சஞ்சலத்தோட முக்காலும் உணர்ந்த முனிவர், திரிகால ஞானியான நாரத முனிவர்கிட்ட கேட்கிறார், இதுக்கு என்ன உபாயம், என்ன பரிகாரம்? பாரத தேசத்தோட தென் பகுதியில மேல் அகரம் புருஷமங்கலம்ங்கிற ஊர்ல போய் தர்மச்சத்திர யாகம் பண்ணு. அந்த யாகம் பண்ணினா அந்த யாகத்தோட முடிவுல உன்னுடைய மன சஞ்சலத்திற்கு ஒரு முடிவு கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். உன்னுடைய மன சஞ்சலம் நீங்கி உனக்கு நிம்மதி கிடைக்கும்ங்கிறார். பஞ்சபாண்டவர்கள் இந்த ஊருக்கு வரா அது வரைக்கும் இது புருஷமங்கலம்ங்கிற ஊரா மட்டும்தான் இருக்கு. இங்க வந்து தர்மச்சத்திர யாகம் பண்றா. அந்த யாகத்தோட முடிவுல இந்த குஞ்சரகா யானைங்கிற வார்த்தை சொல்லும் போது அந்த வார்த்தை மறைக்கப்பட்டு துரோணாச்சாரியார் வீழ்த்தப்பட்டார். அதனால தர்மருக்கு மனசஞ்சலம் ஏற்பட்டது இல்லையா? அதற்காக கிருஷ்ண பரமாத்மா ருக்மணி சத்யபாமா சகிதம் பச்சை நிற யானையின் மேல அவதாரம் பண்றார். அதனாலதான் இந்த பெருமாளுக்கு பச்சை வாரண பெருமாள்னு திருநாமம். அவதாரம் பண்ணி தர்மருடைய மன சஞ்சலம் நிவர்த்தி பண்றார். அப்ப தர்மர் கேட்டுக்கிறார், எப்படி என்னுடைய மன சஞ்சலம் நிவர்த்தியானதோ அத போல இந்த கஷேத்திரத்துக்கு வந்து யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவ எல்லாரோட மன சஞ்சலமும் நிவர்த்தி ஆகணும், நீங்க இங்கேயே தங்கி அருள் பாலிக்கணும்னு கேட்டுக்கிறார். பக்தானாம் அபயப்பிரதான நிபுணோ ஹரிதரி வாரணஹா. பக்தன் அழைச்சாங்கிறதுக்காக பச்சை நிற யானையின் மேல ஓடி வந்த பெருமாள் பக்தனுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு இங்கேயே தங்கியுறார். அதுக்கப்புறம் இந்த கோயில் உருவாருது. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் பழமையான கோயில், துவாபர யுகத்து கோயில். நம்ம இப்ப கலியுகத்துல இருக்கோம். யுகம் கடந்த பெருமாள் ஸ்ரீகாந்தாய கல்யாண நிதியே நிதேத்தினம் புருஷமங்கள நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அகரம் மேல் அக்ரஹாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி மயிலாப்பூர்ல இருந்தேன். இந்த இடத்துக்கு வரும்போது மனசு கொஞ்சம் சங்கடமாக இருந்து, என்னடா ஒரு தெரியாத இடத்துக்கு வந்திருக்கோமேன்ட்டு. ஆனால் அந்த கோயிலை பார்த்ததுக்கப்புறம் மனசில் இருக்கிற எல்லா ஒரு சஞ்சலமும் வெளியில் வந்துருச்சு. எனக்கு இந்த கோயிலை பற்றி எந்த ஹிஸ்ட்ரி எதுவுமே தெரியாது. வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒரு ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு கோவில். மகாபாரத யுத்தத்தோட தொடர்புடைய ஒரு கோவில். ரொம்ப நல்ல கோவில். வைப்ரேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும். மனசில் என்ன ஒரு பிரார்த்தனை நம்மளை வந்தாலும் அது சுவாமிகிட்ட கொட்டியாச்சுனாக்கா எனக்கே பர்சனலாக சமாச்சாரங்கள் நிறைவேறியிருக்கு. ஒரு வேலை விஷயமே எனக்கு ஒரு மனசில் ஒரு சஞ்சலம் இருந்தது. பெருமாள்கிட்ட வந்து கேட்டேன், பெருமாளே இப்படி இருக்கே அப்படின்னு. பெருமாள் எனக்கு உத்தரவு கொடுத்தார். தாயார் அதை விட ரொம்ப அருமையான ஒரு தாயார், படிதாண்டா பத்தினி. கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு இங்கே 9 வாரம் வந்து நெய் தீபம் போட்டாச்சுனாக்கா கல்யாணம் கண்டிப்பாகும். என் 2வது பொண்ணுக்கு ஒரு வேலை விஷயமா ஒரு இந்த ஆசிலேஷன் இருந்தது. இந்த தாயாருக்கு வந்து வேண்டினதுக்கப்புறம் அந்த பிரார்த்தனை நிறைவேறுது. இன்னும் ஒரு 2-3 மாசத்துல அந்த ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணிடுவா. சன்னதியோட ஸ்தல புராணத்தை நம்ம கேட்டோம். உங்க எல்லாரோட மன சஞ்சலமும் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் இந்த அமிர்தவல்லி நாயிகா சமேத ஹரிதவாரண சுவாமி சன்னதிக்கு வந்து எல்லாருடைய மன சஞ்சலமும் நிவர்த்தி பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற வேண்டுமாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி
நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்குவரும் சென்னலோடு கயலுகள பூங்குவளை போரில் பொறிவந்து கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீற்ற மலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. இந்த தேவஸ்தானம் காலை 7 மணி முதல் 10:30 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 7:30 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். பங்குனி மாசம் பிரம்மோற்சவம் 10 நாள் ரொம்ப விஷயம். பங்குனி உத்திரத்தன்று இங்க பெருமாளும் தாயாரும் ஏக நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம். அதனால பங்குனி உத்திர தினத்தன்று பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்று சேர்த்தி நடைபெறும். சித்திரை மாதம் புனர்பூச தினத்தன்று உற்சவம் முடிவது போல சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று ராமானுஜருக்கு சாத்தப்படுகின்ற அந்த மாலையானது மறுநாள் புனர்பூசத்தன்று முதலியாண்டானுக்கு உற்சவம் இங்கே நிறைவு பெறும். அந்த நாளன்று திருவாதிரை அன்று ராமானுஜருக்கு சாத்தப்பட்ட மாலை கந்தப்படி உற்சவமாகி மறுநாள் புனர்பூசத்தன்று முதலியாண்டானுக்கு சாத்தப்பட்டு கந்தப்படி உற்சவம் நடைபெறும். அமிர்தவல்லி தாயாருக்கு நவராத்திரி 9 தினங்களும் விசேஷமாக திருமஞ்சனமும். அமிர்தவல்லி தாயாரானவள் படிதாண்டா பத்னி. ராஜகோபுரம் தாண்டி இந்த தாயார் வெளிவருவது கிடையாது. அதனால் அந்த நவராத்திரி உற்சவம் 9 நாளும் தாயாருக்கு மதியம் விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்று திருக்கோயிலுக்குள்ளேயே புறப்பாடு நடைபெற்று தாயார் சன்னதிக்கு எதிர்புறம் இருக்கின்ற ஊஞ்சல் மண்டபத்தில் ஊஞ்சல் சேவை முடிந்து தாயார் மீண்டும் ஆஸ்தானம் எழுந்தருள்வார். ஒவ்வொரு மாதமும் உத்திர நட்சத்திர தினத்தன்று பெருமாள் தாயாருக்கு இங்கே திருமஞ்சனம் நடைபெறுகின்றது. ஒவ்வொரு மாதமும் புனர்பூசத்தன்று முதலியாண்டான் சுவாமிக்கு மதியம் திருமஞ்சனம் நடைபெற்று மாலை 6 மணிக்கு சிறிய மாட வீதி புறப்பாடும் ஒவ்வொரு மாதமும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று இங்கே பெருமாள் சேவை பரமபத வாசலில் சேவை நடைபெறுவது விசேஷமான ஒன்றாகும். அமிர்தவல்லி தாயார் சன்னதி பெருமாள் எப்படி தருமருடைய மன சஞ்சலம் நிவர்த்தி பண்ணுவதற்காக அவதாரம் பண்ணாரோ அத மாதிரி பிராச்சீனமான தாயார் அமிர்தவல்லி தாயார். இந்த தாயாருக்கு 11 வெள்ளிக்கிழமைகளில் நெய்யால் மொழிகி ஜீனியால கோலம் போட்டு 2 விளக்கேற்றி வச்சு 11 பிரதட்சணம் ஒரு அடி பிரதட்சணம் செய்து வர ரொம்ப நாள் தடைபடுற திருமணங்கள், கல்யாணமானவர்களுக்கு குழந்தை பேரு, இதெல்லாம் தாயார் இங்க அனுகிரகம் பண்றா. எப்படி பெருமாள் மன சஞ்சலம் நிவர்த்தி பண்றாரோ அது மாதிரி தாயாரும் இங்க மன சஞ்சலம் நிவர்த்தி பண்றதுக்காகவே எழுந்தருளி அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்றார். முதலியாண்டான் சன்னதி. முதலியாண்டான் ராமானுடைய பிரதம சிஷ்யர், ராமானுடைய சகோதரியின் மகன். இவர் அவதாரம் பண்ணது இந்த ஸ்தலத்துலதான். ராமானுஜர் தன்னுடைய சந்நியாசத்தின் போது எல்லாவற்றையும் துறந்தேன் துறந்தேன் துறந்தேன்னாராம். கடைசியா ஒரு வாரம் சொன்னாரா முதலியாண்டானை தவிர. அப்பேற்பட்ட பெருமைக்குரிய முதலியாண்டான் சுவாமிகள் அவதாரம் பண்ணதும் இந்த ஸ்தலத்துலதான். ராமானுஜருடைய திருதண்டமாகவும் பாதுகையாகவும் முதலியாண்டான் சுவாமி இருக்கார். பவித்திரமா கூறத்தாழ்வார் இருக்கார். இந்த கோவிலுக்கு நான் ஒரு கடந்த 15 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறோம். இது மனசஞ்சல நிவர்த்தி ஸ்தலம் என்று கூறுவார்கள். இது குழந்தை வரம் வேண்டுவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அரிய கோயில். இது வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம் பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம் சங்கசக்ரதர சின்மயரூபம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் பங்கஜநேத்ரம் பரமபவித்ரம் சங்கசக்ரதர சின்மயரூபம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் அம்புஜோத்பவ வினுதம் மகணித குணநாமம் அம்புஜோத்பவ வினுதம் மகணித குணநாமம் தும்புரு நாரத கான விலோலம் தும்புரு நாரத கான விலோலம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம்
पाहि पाण्डव पक्षं गौरवराहितहरणं पाहि पाण्डव पक्षं गौरवराहितहरणं बाहुपराक्रम अकल्या चाप भयनिवारणं बाहुपराक्रम अकल्या शाप भयनिवारणं मकरकुण्डलधामं मदनगोपालं मकरकुण्डलधामं मदनगोपालं मकरकुण्डलधामं मदनगोपालं मकरकुण्डलधामं मदनगोपालं भक्तघोषक श्री पुरन्दर विठलं भक्तघोषक श्री पुरन्दर विठलं वेङ्कटाचल निलयं वैकुण्ठपुरवासं पङ्कजनेत्रं परमपवित्रं शङ्खचक्रधर चिन्मयरूपं वेङ्कटाचलनिलयं வைகுண்டபுரவாசம். ஸோ நீங்களே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இந்த கோவிலோடைய ஸ்தலபுராணத்துலேருந்து ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக உங்கள் எல்லாருக்குமே வந்து சேரணும் அப்படின்றதுக்காக முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பெருமாளை வந்து நீங்கள் வந்து சேவிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். உங்களுக்குள்ள 1000 மன கஷ்டங்கள் 1000 வெறுப்பு எது இருந்தாலும் இந்த பெருமாள் வந்து உங்களுக்காக கூட இருந்து அந்த மனசஞ்சனங்கள் எல்லாத்தையும் போக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்காக ஒரு வாட்டி வேண்டிக்கிறேன். இது போன்று மற்றொரு ஆலய தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி.